இன்னைக்கு நம்ம வீடியோல அரியலூர் மாவட்டத்தில் இருக்க செட்டி திருக்கோணம் ஊர் பேரோட வரலாறு பத்தியும் அந்த ஊர்ல இருக்க 1000 வருடம் பழமையான சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சோழ மண்டலத்துல காவிரியின் வடகரையிலையும் தென்கரையிலையும் ஏராளமான கோயில்களை நிறுவி இறைபக்தியையும் சைவ சமயத்தையும் தழைத்தோங்க செய்தவங்க தான் பல்லவர்களும் சோழ மன்னர்களும். அந்த வகையில அரியலூர் மாவட்டத்தில் இருக்க வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் கொண்ட அழகிய ஊர் தான் செட்டி திருக்கோணம். இந்த ஊர் சுமார் 973 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிற்கால சோழர்கள் காலத்துல ஸ்ரீ வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்துக்கு மேற்கு திசையில திருக்குன்றம் அப்படின்ற பெயர்ல இருந்திருக்கு. தற்காலத்துல செட்டி திருக்கோணம்னு அழைக்கப்படுற இந்த ஊர் மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்துல மதுராந்தக சோழபுரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருக்குன்றம் அழைக்கப்பட்டு விஜயநகர தெலுங்கு மன்னர் ஆட்சி காலத்துல திருக்கோணம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அரியலூர் பாளையக்கார விசய ஒப்பில்லா மழவராயர் காலத்துல செட்டி திருநம்னு அழைக்கப்பட்டு வணிக நகரமா இருந்த இந்த பகுதியில செட்டியார்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால செட்டி திருக்கோணம்னு அழைக்கப்படுது. வரலாற்று சிறப்புக்கு பேர் பண்ண இந்த ஊர்ல முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவிலா இருந்தாலும் பிற்காலத்துல போசல மன்னர்கள், பாண்டியர்கள், அரியலூர் பாளையக்காரர்கள் வரைக்கும் இந்த கோவில திருப்பணி செஞ்சிருக்காங்க. இப்படி பல நூறு ஆண்டுகளா பல மன்னர்களால திருப்பணி செய்யப்பட்ட கோயிலோட பேர் தான் அருள்மிகு அறமலர்த்த தையல் நாயகி ஈஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் இறைவன் ஜென்ம பகை பாவத்தை போக்குவராகவும் வியாபார நஷ்டத்தை போக்கி செல்வ வளங்களை இருமடங்கா உயர்த்தும் இறைவனாக கருதப்படுதுங்க. இந்த கோவிலோட தலச்சிறப்பு என்னன்னா ரணசிங்க மகாதேவ ஈஸ்வரர், ரணீஸ்வரர் என்று இந்த தல இறைவனும் அறமலர்த்தவள் அம்மனும் இப்படி கல்வெட்டுகள் குறிப்பிடுது. ஆனா காலங்காலமா இந்த பகுதி மக்கள்